எல்லாருக்கும் வணக்கம். 1962 முதல் 2021 வரை திமுக, அதிமுக சட்டமன்ற தேர்தல் வரலாறு. இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் திமுக 14 முறை போட்டியிட்டு 1962 முதல் 2021 வரை ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்துள்ளது. 1967, 1971, 1989, 1996, 2006 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்றியது. 1971 48.58% வாக்குகளுடன் 184 இடங்கள் என அதிகபட்ச சாதனை படைத்ததுடன் 1991 2 இடங்கள் மட்டுமே வென்று மிக மோசமான நிலையையும் சந்தித்துள்ளது. 1962 நடந்த தேர்தல்தான் முதலாக அங்கீகாரத்துடன் உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டியிட்டது. அத்தேர்தலில் திமுக 27.1% வாக்குகளை பெற்று 50 இடங்களில் வென்றது. 1967 40.69% வாக்குகளை பெற்று 137 இடங்களில் வென்றதுடன் ஆட்சியையும் முதலாக பிடித்தது. 1971 48.58% வாக்குகள் பெற்ற நிலையில் 184 இடங்களில் வெற்றி கிடைத்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தல்தான் திமுக அதிக தொகுதிகள் வென்று அதிக வாக்கு சதவீதம் பெற்றது. 1977 24.89% வாக்குகளுடன் 48 இடங்கள் கிடைத்தன. இம்முறை திமுக ஆட்சியை அதிமுகவிடம் இழந்தது. 1980 22.1% வாக்குகளுடன் 37 இடங்களில் திமுக வென்றது. 1984 29.34% வாக்குகள் பெற்ற திமுக 24 இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது. அதிமுக இரண்டாக பிளந்திருந்த நிலையில் 1989 தேர்தல் நடைபெற்றது. அதில் திமுக 33.18% வாக்குகளுடன் 150 இடங்களில் வென்றது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரியணை ஏறியது திமுக. 1991 ராஜீவ் படுகொலைக்கு பின் நடந்த தேர்தலில் திமுக 22.46% வாக்குகளை பெற்று 2 இடங்களில் மட்டுமே வென்றது. சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் மோசமான செயல்பாடு இதுவாகவே கருதப்படுகிறது. 1996 173 இடங்களில் அமோக வெற்றி பெற்ற திமுக 42.07% வாக்குகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. 2001 31 இடங்களில் மட்டுமே வென்று ஆட்சியை இழந்த திமுக 30.92% வாக்குகளை ஈட்டியிருந்தது. 2006 26.46% வாக்குகளுடன் திமுக 96 இடங்களில் மட்டுமே வென்றிருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. 2011 23 இடங்களில் வென்ற திமுக ஆட்சியை பறிகொடுத்தது. இம்முறை அதற்கு 22.39% வாக்குகள் மட்டுமே கிடைத்தது. 2016 31.4% வாக்குகளுடன் 89 இடங்களில் வென்ற திமுக தொடர்ந்து எதிர்க்கட்சியாகவே நீடித்தது.
மு. கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய ஆளுமைகள் மறைவுக்கு பின் 2021 தேர்தல் நடைபெற்றது. இம்முறை 133 இடங்களில் வென்று 37.7% வாக்குகளுடன் திமுக 10 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஆட்சியமைத்தது. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்த திமுக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். 1977 எம்ஜிஆர் சந்தித்த முதல் தேர்தலிலேயே அதிமுக 130 இடங்களில் வென்று 30.36% வாக்குகளை கைப்பற்றியது. 1980 தேர்தலிலும் அதிமுக 129 இடங்கள் 38.75% வாக்குகளுடன் ஆட்சியில் தொடர்ந்தது. 1984 தேர்தலிலும் வென்று ஹாட்ரிக் வெற்றி பெற்றது அதிமுக. இம்முறை அக்கட்சி 132 இடங்களில் வென்று 37.03% வாக்குகளை பெற்றது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின் 1989 நடந்த தேர்தலில் அதிமுக இரண்டாக பிளவுபட்டு மோசமான தோல்வியை சந்தித்தது. அதிமுக ஜெயலலிதா அணி 27 இடங்களிலும், ஜானகி அணி ஓரிடத்திலும் வெற்றி பெற்றன. இரு பிரிவுகளும் சேர்த்து 31.4% வாக்குகளை பெற்றன. ஒன்றிணைந்த அதிமுக 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின் நடந்த தேர்தலில் வென்றது. அக்கட்சி 164 இடங்களில் வென்றதுடன் 44.39% வாக்குகளையும் கைப்பற்றியது. அதிமுகவின் வெற்றிகளிலேயே மிகப்பெரிய வெற்றி இதுதான். 1996 தேர்தலில் அதிமுக வெறும் 4 இடங்களில் மட்டுமே வென்று ஆட்சியை இழந்தது. அப்போது அக்கட்சிக்கு 21.47% வாக்குகள் கிடைத்தன. 2001 132 இடங்களில் 31.44% வாக்குகளுடன் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியமைத்தது. 2006 தேர்தலில் 61 இடங்களில் மட்டுமே வென்றதால் ஆட்சியை இழந்தது அதிமுக. அப்போது அக்கட்சிக்கு 32.64% வாக்குகள் கிடைத்தன. 2011 தேர்தலில் அதிமுக 38.4% வாக்குகளுடன் 150 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியமைத்தது. 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் மூன்றாவது அணி உருவாகி வாக்குகள் பிரிந்த நிலையில் மீண்டும் அரியணை ஏறியது அதிமுக. அப்போது அக்கட்சி 136 இடங்களில் வென்று 40.88% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை ஜெயலலிதா நிறுத்தியிருந்தார். அதிமுகவின் சிறிய கூட்டணி கட்சிகள் சில இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டன. இரட்டை இலை 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டது இதுவே முதல் முறை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2021 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக 66 இடங்களை மட்டுமே வென்று ஆட்சியை பறிகொடுத்தது. அப்போது அக்கட்சி 33.29% வாக்குகளை வென்றிருந்தது. 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்திருக்கும் சூழ்நிலையில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். திமுக அதிமுக தேர்தல் வரலாறு இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 1962 முதல் 2021 வரை தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வென்ற இடங்கள் வாக்கு சதவீதம், அதிமுக வென்ற இடங்கள் வாக்கு சதவீதம், ஆட்சி அமைத்தது யார்? இந்த தகவல்களுடன் கூடிய அட்டவணையை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்.